தமிழ்நாடு அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2026-27 சுய கணக்கெடுப்பு பற்றி, அதாவது செல்ஃப் எனுமரேஷன் பற்றி தெரிந்து கொள்ளலாம். பொதுமக்களாகிய நாம் நம்மளோட விவரங்களை ஆன்லைன் மூலமா நாமளே பாதுகாப்பாக பதிவு செய்யறது தான் இந்த சுய கணக்கெடுப்பு எனப்படும் செல்ஃப் எனுமரேஷன். இது ரொம்ப சுலபமானது. நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம மொபைல் மூலமாவே இதை செஞ்சிடலாம். ஆன்லைன் அப்படின்னா உடனே நிறைய பேருக்கு ஆன்லைன் மோசடி, அதாவது ஆன்லைன் ஸ்கேம்ஸ் மற்றும் திருடர்கள் பற்றிய பயம் கண்டிப்பா இருக்கும். ஆனா இந்த சுய கணக்கெடுப்புக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. தெரியாதவங்க வராங்க, அதாவது என்ன கணக்கெடுப்பு செய்யற மாதிரி வராங்க அப்படின்னுங்கிற இவர்கள் திருடராக இருக்கலாம் என்ற பயமும் தேவையில்லை. இந்த சுய கணக்கெடுப்பு மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட விவரங்களை நம்மளே பதிவு செய்யலாம். ஏன்னா இது அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வமான இணையதளத்துல மட்டும்தான் நடக்குது. நினைவில் வச்சுக்கோங்க, இந்த கணக்கெடுப்புக்கு உங்களோட பேங்க் பாஸ்வேர்டு, ஏடிஎம் பின் நம்பர் இல்லைன்னா பண பரிவர்த்தனைக்கான ஓடிபி எதையுமே யாரும் கேட்க மாட்டாங்க. இப்படி யாராவது கேட்டா அது போலி. அரசாங்க லிங்கை மட்டும் பயன்படுத்தி எந்த பயமும் இல்லாம நீங்க உங்க விவரங்களை பதியலாம். இந்த சுய கணக்கெடுப்பு பத்தி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். பயம் இல்லாம எல்லோரும் இதை செய்யணும். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு பகிருங்கள். விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். சுய கணக்கெடுப்பு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சுய கணக்கெடுப்பு என்பது என்னன்னா, உங்களுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது, அதாவது சென்சஸின் போது அரசு அதிகாரிகள் வருகைக்காக காத்திருக்காமல் பொதுமக்கள் தாங்களாகவே இணையம் வழியாக தங்கள் குடும்ப விவரங்களை ஆன்லைனில் பதிவு செய்யும் முறைதான் சுய கணக்கெடுப்பு முறை. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் நடைபெற உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அரசாங்கம் இந்த சுய கணக்கெடுப்பு முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. காலவரையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சுய கணக்கெடுப்பு வந்து ஜூலை 17, 2026 முதல் ஜூலை 31, 2026 வரை 15 நாட்களுக்கு நடத்தப்படுகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நாடு முழுவதும் ஆரம்பமாகியுள்ளது. முதற்கட்டமாக ஒவ்வொரு குடும்பமும் தாங்களே சுயமாக இணையதளம் மூலம் லேப்டாப் அல்லது மொபைலில் தகவல்களை பதிவு செய்ய வழிவகுக்கப்பட்டுள்ளது. அதன்படி என்னன்னா உங்களுக்கு எஸ்சிங்கிறது வந்து என்ன செல்ஃப் எனுமரேஷன் குறிக்குது. sc.census.government.in எளிதாக நான் வச்சுக்கலாம். செல்ஃப் எனுமரேஷன் தான் அந்த எஸ்சிங்கிறது. sc.census.gov அதாவது கவர்மெண்ட் அது .in இந்தியாவுக்கு இருக்குது என்ற இணையதளத்தை திறந்து கீழ்கண்டபடி தங்களது குடும்ப விவரங்களை பதிவு செய்யுங்கள். முதலில் மாநிலத்தை தேர்வு செய்து கேப்சா கொடுத்து வெரிஃபைட் அண்ட் ப்ரொசீட் கொடுங்கள். அதன் பிறகு ஓகே கொடுங்க. நேம் ஆஃப் தி ஹெட் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்டு குடும்பத்தினரின் பெயரை கொடுங்கள். குடும்பத்தினர் கணவராக இருக்கலாம், அல்லது மனைவி அல்லது குடும்பத்தை நடத்தக்கூடிய யார் பெயரை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அடுத்து உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு மொபைல் நம்பரை கொடுங்கள். ஒரு மொபைல் நம்பருக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவர் அந்த ஒரு மொபைல் நம்பரை மட்டும் பயன்படுத்தணும். அந்த மொபைல் நம்பர் தான் என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோட் நம்பர் வரும், 11 டிஜிட் கோட் நம்பர் வரும். இப்போ இமெயில் இருந்தால் அந்த இமெயிலை கொடுக்கணும். அதன் பிறகு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் கொடுங்கள். லாங்குவேஜ் செலக்ட் செய்து உங்கள் மொபைலுக்கு வரும் ஓடிபி எண்ணை பதிவு செய்து வெரிஃபை ஓடிபியை கொடுங்கள். அடுத்து ஓகே கொடுங்க. ஓடிபி என்கிறது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த சென்சஸ் சம்பந்தமான அந்த இமெயில் முறையில் தான் வரும். அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. ஸ்டெப் 1. அடுத்து பவுண்டரி கேட்கும். ஓகே கொடுங்கள். அதில் மாநிலத்தை காண்பிக்கும். அதன் கீழ் மாவட்டத்தை தேர்ந்தெடுங்கள். அதன் கீழ் உங்கள் ஊரின் பின்கோடை கொடுங்கள். அதன் கீழ் உங்கள் வீடு அருகே உள்ள இடத்தை தேர்வு செய்து சேர்ச் கொடுங்கள். மேப் காமிக்கும். அதில் 4 பக்கம் உள்ள கோடு காண்பிக்கும். அதில் உங்கள் வீடு அருகே அதன் நடு இடத்தை கொண்டு வைத்து கன்ஃபார்ம் லொகேஷன் கொடுத்து எஸ் கொடுங்கள். அதே மாதிரி ஸ்டெப் 2 வந்து என்னன்னா உங்களுக்கு வீட்டின் தரையின் முதன்மையான பொருள் கேட்கும். அதற்கு சிமெண்ட் என கொடுங்கள். அடுத்து சிமெண்டின் தரம் கேட்கும். சிமெண்ட்னா சிமெண்ட், அதாவது மண்ணுன்னு மண், அதாவது மட்டுன்னு பொறுத்து அதுக்கு சூஸ் பண்ணணும். அடுத்து அவற்றின் தரம் கேட்கும். அடுத்து மேலே ஒட்டப்பட்ட பொருள் கேட்கும். அடுத்து வீட்டின் கண்டிஷன் கேட்கும். அனைத்தையும் கொடுத்து 7 நெக்ஸ்ட் கொடுத்து எஸ் கொடுங்க. இது உங்களோட வீடு எந்த மாதிரி இருக்குங்களோ அதுக்கு அந்த மாதிரி கொடுத்தா போதும். இது இருக்கிறத உள்ளபடி கொடுங்க. ஸ்டெப் 3. உங்கள் குடும்பத்தில் எத்தனை நபர்கள் உள்ளனர் என்ற எண்ணை கொடுங்கள். எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை நம்பர். குடும்பத்தில் இன்று குழந்தை உட்பட அனைத்து நபர்களையும் கொடுங்கள். வேலை நிமித்தமாக வெளியில் எங்கு சென்றிருந்தாலும் அவர்களையும் சேர்த்துக் கொடுங்கள்.
அடுத்து நீங்கள் கொடுத்த குடும்பத்தினரின் பெயரை காண்பிக்கும். அடுத்து குடும்பத்தினரின் செக்ஸ் குறிப்பிடுங்கள், அதாவது ஆணா பெண்ணா என்பது. அடுத்து அவர்கள் எஸ்சி எஸ்டி அல்லது அதர் என்றால் சரியானதை கிளிக் செய்யுங்கள். அடுத்து வாடகை வீடா அல்லது சொந்த வீடா என குறிப்பிடுங்கள். எத்தனை ரூம் இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடணும். குடும்பத்தில் திருமணமான நிலையில் எத்தனை கப்புள்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து எஸ் கொடுத்துடணும். அடுத்த ஸ்டெப் 4ல வந்து என்னன்னா, உங்களுக்கு குடிநீர் சம்பந்தமான தகவல்கள். உங்கள் வீட்டிற்கு குடிநீர் எப்படி வருகிறது? உங்கள் வீட்டுக்குள்ளே வருகிறதா? வீட்டில் எலக்ட்ரிக் லைன் இருக்கிறதா? லெட்டின் இருக்கா? லெட்டின் டைப் என்ன? அதாவது வெஸ்டர்ன் டைப்பா, இந்தியன் டைப்பா? வீட்டு தண்ணீர் எப்படி வெளியேறுகிறது? குளியலறை உள்ளதா? எல்பிஜி கேஸ் பயன்படுத்துறீங்களா? வீட்டின் முக்கிய ஃபியூல் என்ன? உங்களுக்கு கேஸ் தானா இல்லை விறகடுப்பா அப்படிங்கிறதெல்லாம் அப்போ சொல்லணும். கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து எஸ் கொடுத்துருங்க. ஸ்டெப் 5ல வந்து ரேடியோ தகவல்கள். ரேடியோ இருக்கா? பழைய ரேடியோ பயன்படுத்துறீங்களா? அதேமாதிரி டெலிவிஷன் இருக்கா? இன்டர்நெட் இருக்கா? லேப்டாப் இருக்கா? டெலிஃபோன் வசதி இருக்கா? பைக் இருக்கா? கார் இருக்கா? சாப்பிட உபயோகிக்கும் சலுப்பர் என்ன? அரிசியா கோதுமையா? அது மாதிரிலாம் கேட்டிருக்கும். அதை வந்து சூஸ் பண்ணணும். கொடுத்துட்டு என்னன்னா, நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் சரியான பார்த்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து எஸ் கொடுத்துடணும். ஸ்டெப் 6ல வந்து இதுவரை நீங்கள் கொடுத்த அனைத்து நகல்களையும் சரிபார்த்து சரி என்றால் சேவ் அஸ் டிராஃப்ட் ஃபைனல் சப்மிட் கொடுக்கணும். ஒருத்தர் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி என்ற பக்கம் வந்து ஒரு செல்ஃப் இன்ஃபர்மேஷன் ஐடி என்ற ஒரு நம்பர், அதாவது 11 டிஜிட் நம்பர் கொடுக்கும். அந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஏன்னா அடுத்த மாதமும் உங்களுக்கு வந்து என்னென்னா சென்சஸ் இனமேட்டு வந்து உங்களை கணக்கெடுக்க வரும் பொழுது நாங்கள் ஏற்கனவே செல்ஃப் இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இந்த 11 டிஜிட் நம்பருக்கு அனுப்பிச்சாலே அவங்களுக்கு என்னது அவங்க வேலை சுலபமாக ஆயிரும். உங்களுக்கு என்னது உங்களுக்கு நீங்கள் தொந்தரவு எடுக்கணும், உங்கள் டைம் சேவ் ஆகும். நன்றி.